வணக்கம் சென்டம் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் புது மாதிரியான வேற வகையில், இன்னும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி, மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி, அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ 2 டைப்பாகவும் கொடுப்போம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் வாங்க இப்போ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் போகும். எனது பத்திரம் தேசிய, அதாவது NGDRS, இதை என்ன அப்படின்னா நேஷனல் ஜெனரிக் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். இதை எந்த மாநிலம் இது பண்ணியிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமுல்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த NGDRS அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இமாச்சல பிரதேச முதல்வராக யார் இருக்காரு அப்படின்னா தாக்கூர் சுக்விந்தர் சிங். அவரு சமீபத்தில் NGDRS நேஷனல் ஜெனரிக் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், இது எல்லாமே ஆன்லைன்ல வர்ற மாதிரி, அதாவது லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், ஜாதி சான்றிதழா இருக்கட்டும், லோக்கல் ஏதாவது மக்களுக்கு உண்டான எந்த ஒரு லா ஆக்டிவிட்டிஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இதெல்லாம் இருந்தாலும் அவங்க என்ன பண்றது, ஆன்லைன்லேயே எல்லா சர்வீஸும் பெற்றுக்கிற மாதிரி. ஓகேங்களா? ப்ரொவைட் காமன் பிளாட்ஃபார்ம் ஃபார் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா ஸ்டேட்லையுமே. அட் த சேம் டைம் இதோட கீ ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை இதை டக்குன்னு செஞ்சு முடிக்கிறது தான். ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிஷன் கொடுக்கறது, அப்பாயின்மெண்ட் ஷெடியூலிங்கு, டோக்கன் புக்கிங்கு, டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது எல்லாமே இந்த மூலயமா. இதை ஹிமாச்சல பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் இதை பண்ணியிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னா இந்த முன்னோடி திட்டத்தை பிலாஸ்பூர், சதார்ல, டல்ஹவுசி, கலூர், ஜெய்சிங்பூர், பூந்தர், பதார், குமார் சைன், ராஜ்கர், கண்டாகட், பங்கானா உள்ளிட்ட 10 தாலுகாக்கள்ல இந்த NGDRS சிஸ்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அமுல்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த நிலப்பதிவை எளிதாக்கும் இந்த திட்டம் தாலுகா அலுவலகத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருகை தர வேண்டும், மேலும் எந்த நேரத்திலும் எங்கிருந்தும் ஆன்லைன் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த NGDRS சிஸ்டத்தை ஹிமாச்சல பிரதேசத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அமுல்படுத்தியிருக்காங்க. அதோட முதல்வர் யாரு அப்படின்னா தாக்கூர் சுக்விந்தர் சிங். ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து எந்த நாள் தமிழ்நாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாக்குறப்போ இன்னைக்கு ஜூலை 18 தமிழ்நாடு ஹிஸ்டரி டே. ஓகேங்களா? எந்த நாள் தமிழ்நாடு அப்படின்னா நமக்கு 18 ஜூலை 1969 அன்று மதராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. முதலமைச்சர் CN அண்ணாதுரை இதை செஞ்சாரு. இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தது. மெட்ராஸ் பிரசிடென்சினா எது சொல்லுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலங்கள்ல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இப்ப இருக்கிற தெலுங்கானா, ஒடிசால சில பகுதிகள், இது எல்லாமே மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை மெட்ராஸ் மாகாணமா, ஓகேங்களா, மெட்ராஸ் ஸ்டேட்டா எப்போ உருவாக்குனுச்சு அப்படின்னு பார்த்துட்டு பார்ப்போம். ஜூலை 18 1967 ஸ்டேட் அசம்பிளி என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்றது, தமிழ்நாடுன்னு மாத்தணும்னு. அந்த நாள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு டே அப்படின்னு சொல்லிட்டு CN அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தப்போ அதை நம்ம அமலுக்கு கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் இது இப்போ தமிழ்நாடு, பார்ட்ஸ் ஆஃப் கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேஷ் இருந்துச்சு. 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி இது மெட்ராஸ். ஓகேங்களா? மெட்ராஸ் தமிழ் பேசும் மாநிலமாகவும் தெலுங்கு பேசுற பீப்புள் ஆந்திரா மாநிலமாகவும் பிரிக்கப்பட்டது. ஓகே, CN அண்ணாதுரை மெட்ராஸ் ஸ்டேட் அவர் தான் ரீநேம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்தியாவின் மிகவும் சுத்தமான நகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது எது அப்படின்னா அகமதாபாத். இந்தியாவின் மிகவும் சுத்தமான நகரம் அகமதாபாத். இது எது மூலயமா இதை கொண்டு வராங்கன்னா சூப்பர் ஸ்வச் லீக் சிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு மேரத்தான் அந்த இதுல கொண்டு வராங்க. இது நாள் வரைக்குமே இண்டோர் தான் கிளீனஸ்ட் சிட்டியா 8 வருஷமா இதுல இடம்பெற்று இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ தேசிய தரவரிசையில அகமதாபாத் தூய்மையான நகர இடத்தை பிடித்திருக்கு. அதை தொடர்ந்து போபால் மற்றும் லக்னோ இது அனைத்தும் தூய்மையான நகரமா இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அகமதாபாத்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து யார் வந்திருக்காங்கன்னு தெரியும், மோடி அவர்கள், அமித்ஷா. அதுக்கப்புறம் வேர்ல்டுலயே பெரிய ஸ்டேடியம், பிக் ஸ்டேடியம் எங்க இருக்கு, மோடி ஸ்டேடியம் அங்கதான் இருக்கு. ஓகேவா? சோ இதெல்லாம் குஜராத்ல இருக்கு. அகமதாபாத் குஜராத்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஜூலை 18 2025 அன்று அமெரிக்க அரசாங்கத்தால் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு
மற்றும் சிறப்பாக நியமிக்கப்பட்ட உலகளாவிய பயங்கரவாதி SDGT என்ற நியமிக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு முன்னணி TRF. ஓகேவா? இவங்க அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க மிகவும் இதுன்னு ஃபர்ஸ்ட் ஹிஸ்புல் முஜாஹுதீன் இவங்களும் வந்து தீவிரவாத அமைப்பு, லஷ்கர் இ தொய்பா இவங்களும் தீவிரவாத அமைப்பு, ஜெய்ஷ் இ முகமது இவங்களும் இப்போ புதுசா எதிர்ப்பு முன்னணி TRF அப்படிங்கிறவங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா ஜம்மு காஷ்மீர்ல தங்கியிருப்பாங்க இல்லையா கிராம மக்கள். இவங்க லஷ்கர் இ தொய்பாவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் முஸ்லீமை சேர்ந்தவங்க. ஸோ இந்தியாவோட சேர பிடிக்காம இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த ஸ்லீப்பர் செல் மாதிரி இந்த விஜய் படம் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்லீப்பர் செல் மாதிரி இருந்துகிட்டே, அதாவது ஜம்மு காஷ்மீர்ல இருந்துகிட்டே லஷ்கர் இ தொய்பாவுக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு அமைப்பு தான் TRF. ஓகேவா? இவங்கள எதெல்லாம் உப்பாங்கிறது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் இது ஆரம்பிக்கப்பட்டது. FTO வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு, ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் சிறப்பாக நியமிக்கப்பட்ட உலகளாவிய பயங்கரவாதி SDGT. ஓகேங்களா? இந்த TRFங்கிறது வேற யாரும் இல்ல, ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரான்ஸ். இவங்களுக்கு தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரான்ட்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அமைப்பு 2019 உருவாகுனுச்சு. ஓகேங்களா? இந்த TRF எமர்ஜ் ஆஃப்டர் அப்ரகேஷன் 370 ஆர்டிகல் 370 நம்ம நீக்கின பிறகு இவங்க உருவானாங்க. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லஷ்கர் இ தொய்பாவுக்கு ஆதரவா இருந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நடந்த பகல்காம் அட்டாக்லயும் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க அந்த இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியா இவங்கள உப்பா ஆக்ட் மூலியமா இவங்களோட TRF இதெல்லாம் வந்து த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறவங்கள தடை பண்ணியிருக்கு. அதே மாதிரி SDGTன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அதுக்கப்புறம் ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து இவங்கள தடை பண்ணியிருக்கு. ஓகேவா? அதுதான் இதுல சொல்லியிருக்கு. அப்புறம் உக்ரைனின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வோல்டிமிர் ஜெலன்ஸ்கி, யூலியா ஸ்விர்டென்கோ. ஓகே, இவங்களதான் இவங்க வந்து எப்பன்னா 25 டிசம்பர் 2022 உக்ரைனிய அரசியல்வாதி ஆவார் இவரு. ஓகேவா? இவங்க உக்ரைன் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. யார் அப்படின்னா உக்ரைன் பிரைம் மினிஸ்டர். இப்பதான் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவரு, யூலியா சுரியடென்கோ இவங்க தான் வந்து இப்போதைக்கு இவங்கள தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க ஒரு லேடி. ஜூலை 14ஆம் தேதி ஓகேங்களா, மார்ச் 4 இவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 18 இன்னைக்கு என்ன நாளா கொண்டாடப்படுது அப்படின்னா மண்டேலா தினம். ஓகேவா? மண்டேலா தினம் இன்னைக்கு கொண்டாடப்படுது. தென்னாப்பிரிக்கா முதல் கருப்பின தலைவரா நெல்சன் மண்டேலா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் 1991 வரை நாட்டின் முதல் கருப்பின ஜனாதிபதியாகவும் பணியாற்றியவர் யாரு அப்படின்னா நெல்சன் மண்டேலா. இவர் வந்து கருப்பு காந்தின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்த சேம் தென்னாப்பிரிக்கா காந்தின்னு சொல்லுவாங்க. இவர் அகிம்சை முறையில போராடினதுக்கு யாரு உந்துகோலா இருந்தாங்கன்னா காந்தியின் வழியில இருந்து இந்த மில்லினியம் இயர்ல இருந்தது நெல்சன் மண்டேலா அவர்கள். அதுக்கப்புறம் 1993ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசும் யாருக்கு, நெல்சன் மண்டேலா கொடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம் அதிபர் FWT குளோடன் இணைந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஐரோப்பியன் 2வது பெரிய நாடு உக்ரைன் குடியரசு தலைவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு உண்டான தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு என்ன திட்டம் பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இது தொடங்கப்பட்டது எப்ப அப்படின்னா செப்டம்பர் 15. ஏன்னா இந்த வாட்டி எல்லாமே கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 15 2023 கலைஞர் உரிமை தொகை. இதோட நோக்கம் என்னன்னா தகுதியுள்ள குடும்ப தலைவிக்கு மாசந்தரம் 1000 ரூபாய் பணம் கொடுக்கறதா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இதுக்கு தகுதி என்னன்னா 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், வருமானம் செலுத்தும் அரசு ஊழியர்களை தவிர பாக்கி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. துறை வந்து சமூக நலன் மற்றும் பெண்கள் அதிகாரம். ஓகேங்களா? உமன் எம்பவர்மெண்ட். ஸோ இது இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கேன். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். ப்ளீஸ் கமெண்ட். எப்படி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணுங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி நான் உங்களுக்கு டெய்லி எடுத்து தருவேன். ஓகே, நன்றி, வணக்கம். நாளைக்கு உங்களை புதிய கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன்.